ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ESM தம்பிஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம சேனலில் என்றைக்குமே எக்ஸ் மேன் வெல்ஃபேரை பற்றி தான் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். அப்படி ஒரு வெல்ஃபேர் நம்ம எல்லாருமே ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுவோம், ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவோம், பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவோம். அந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது நம்மளுக்கு ஆர்மி, அதாவது டிஃபென்ஸ் பர்சன் அப்படின்னு சொல்லி ஒரு சில கன்செஷன்ஸ் கிடைக்கும். அதில் ரொம்ப முக்கியமானது ஃப்ளைட். இப்போ ஃப்ளைட்டோட ஃபேர் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ டிஃபென்ஸ் பர்சன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கா, இல்லை ஃபேர் கம்மியாகுதா அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் 2-3 பேர் நம்மளுக்கு கேள்வி கேட்டிருந்தாங்க. இப்போ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் இந்த தகவலை பகிருங்க. எல்லாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னமும் தெரியாத நபர்களுக்காக தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம். சர்வீஸ் மேனாக இருக்கட்டும், சர்வீஸ் பர்சனாக இருக்கட்டும், அவங்க நம்ம ஆர்மியில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கண்டிப்பாக ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதில் மேக்ஸிமம் ட்ரெயின் அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இஃப் எமர்ஜென்சி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், அது லீவாக இருக்கலாம், இல்லை எமர்ஜென்சி ஏதாவது டெத் கேஸாக இருக்கலாம், அந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது அவங்க ஃப்ளைட்டை ரொம்ப எதிர்பார்த்து இருப்பாங்க. அப்போ ஆர்மி அப்படின்னு சொல்லி, டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஃப்ளைட் டிக்கெட் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் கிடைக்கும். அதை புக் பண்ணும்போது அவசரப்பட்டு எங்கேயாவது ஒரு ஏஜென்ட்கிட்ட இல்லை வேறு யாருக்கிட்டையா சொல்லி நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா, அப்போ இந்த மாதிரி ஒரு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நாலேஜில் இருந்தால் தான் இதை நீங்களாக புக் பண்ணி, இல்லை அவங்கக்கிட்ட சொல்லி, இப்போ வீட்டில் சொல்லி புக் பண்ண சொல்கிறீங்கன்னா வீட்டில் சொல்லி இந்த மாதிரி இப்படி இருக்குது, இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் தான் தெரியும் அது என்ன வெப்சைட், இது உண்மையிலேயே விலை கம்மியாக தான் இருக்கா, இல்லை நான் போய் சொல்கிறேன்னா இது இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். யாராவது எமர்ஜென்சியில் யாராவது ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணணும் விருப்பப்பட்டாங்க, இல்லை எக்ஸர்வீஸ்மேன் குடும்பத்தில் இருக்கவங்க யாராவது ட்ராவல் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ பயனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். கூகுளில் நீங்கள் ஐஆர்டிசி வெப்சைட் இருக்குது, ஐஆர்டிசி ஏர் அப்படின்னு. நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுற மாதிரியே யாருக்கும் புக் பண்ணலாம், அஃபிஷியல் வெப்சைட் தான் இது. அதில் நீங்கள் போய் சர்ச் பண்ணிக்கோங்க. இப்போ சர்ச் பண்ணிங்கன்னா, இப்போ நான் உதாரணத்துக்கு சென்னை டு டெல்லி, நியூ டெல்லி நான் சர்ச் பண்ணுறேன். டேட்டு 31 டிசம்பர் 2024 புக் பண்ணிவிட்டு, இப்போ ஒரு சிவிலியன்ஸ்க்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு நான் காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃப்ளைட் நம்பர் நான் போட்டுக்கிறேன். இப்போ இண்டிகோ 6E497 இந்த ஃப்ளைட்டை மட்டும் பார்ப்போம். இப்போ ஒரு சிவிலியன்ஸ்க்கு எவ்வளோ ரேட் வருது, 5847 ரூபாய் வருது. இப்போ இதே இது வேறொரு வெப்சைட்டில் ஆர்மிக்கு, டிஃபென்ஸ்க்கு அப்படின்னு எவ்வளோ இருக்குது, என்ன ஏது, இதே ஃப்ளைட்டில் எப்படி மாறுது, நம்ம டிஃபென்ஸ் ஃபேமிலி பென்ஷனர்ஸ்க்கு இல்லை டிஃபென்ஸோட ஃபேமிலிஸ்க்காக அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ இந்த வெப்சைட் பேர் உட்சலோ, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் கூகுளில் உட்சலோ அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிருந்தீங்கனாலே இந்த மாதிரி வெப்சைட் வந்துடும். இதில் உங்கள் மொபைல் நம்பர் மட்டும் கேட்கும். மொபைல் நம்பரை கேட்டு ஃபஸ்ட்டு லாகின் கொடுத்துக்கோங்க. லாகின் கொடுத்ததுக்கப்புறம் எங்கேருந்து எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு, அதில் பார்த்தீங்கன்னா நார்மல் பர்சன் ப்ளஸ் ஆர்முடு அப்படின்னு இருக்கும். இந்த இதை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணிடுங்க. சர்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துலேருந்து சென்னை டு டெல்லி என்னென்ன ஃப்ளைட்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபுல்லாமே காட்டும். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்து வச்சுருக்கிறது ஐஆர்டிசி வெப்சைட்டில் இண்டிகோ 6E497 31 டிசம்பர் ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சரியா, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு, 4939 ரூபா. சரியா, இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஆர்மி பர்சன், டிஃபென்ஸ் பர்சன் அப்படின்னு சொல்லி புக் பண்ணிங்கன்னா அதுக்கான ஐடென்டிட்டி எங்கே கொடுக்குறது அப்படின்னு சொல்லி கீழே நான் காட்டுறேன் வாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், என்னென்ன இது எல்லாமே அதில் கிளியராக கொடுத்துருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ நம்ம கீப் அண்ட் கேரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. இது எப்பயும் போல தான் இருக்கிறது தான். சரியா, இப்போ இந்த வெப்சைட்டில் உங்களோட இமெயில் ஐடி அண்டு மொபைல் நம்பர், உங்களோட வீட்டு அட்ரஸ் எல்லாருமே கேட்பாங்க. அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்து, நீங்கள் நார்மல் ஒரு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எப்படி புக் பண்ணுறதோ அப்படி புக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி நீங்கள் பே பண்ணி புக் பண்ணிக்கலாம். இப்போ குறிப்பாக இதில் நான் காட்டுவேன், நம்ம டிஃபென்ஸ் ஃபேமிலி, அதாவது ஆர்மி ஃபேமிலி அப்படின்னா என்னென்ன ஐடி கார்டு, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அவங்க எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க இதில் கிளியராகவே கொடுத்துருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். சரியா, இதில் உங்கள் பேர், யார் ட்ராவல் பண்ண போகிறாங்களோ அவங்களோட பேர், அவங்களோட வீட்டு அட்ரஸ், மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி இது நீங்கள் கரெக்டாக ஃபில்அப் பண்ணிக்கணும். ஃபில்அப் பண்ணிக்கிட்டு குறிப்பாக நான் சொன்ன இந்த இடம் இதுதான். இந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம
என்ன ஆஃபரில் நம்ம புக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இருக்குது டிஃபென்ஸ் பர்சன். அதில் அவங்க கிளியராக கொடுத்துருக்காங்க. நம்மளோட ECHS கார்டு, நம்மளோட கேன்டீன் ஸ்மார்ட் கார்டு, அதுக்கடுத்து வந்து நம்மளோட PPO டிஸ்சார்ஜ் புக்கு, இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லாமே நம்ம கீப் அண்ட் கேரி பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த டிஃபென்ஸ் ஐடி அந்த இது கிடைக்கும். அது கிளியராக அவங்க கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். அது சரியா? இதை எப்போவுமே நம்ம மேக்ஸிமம் வச்சுருப்போம். இப்போ எக்ஸர்வீஸ்மேனாக இருந்தால் நம்ம எக்ஸர்வீஸ்மேன் ஐடி கார்டு, அவங்க ஒய்ஃப் இருந்தாங்கன்னா டிபெண்ட் ஐடி கார்டு நம்ம வச்சுருப்போம், ECHS கார்டு வச்சுருப்போம், கேன்டீன் ஸ்மார்ட் கார்டு வச்சுருப்போம். அதாவது அவங்க ஆர்மி பர்சன் தான் அப்படிங்கிறதுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு ஐடி ப்ரூஃப் கண்டிப்பாக வச்சுருக்கணும். இதை வச்சுருந்தா தான் இந்த உட்செல்லாம் அவங்க டிக்கெட் புக் பண்ணி இந்த ஐடி ப்ரூஃபாக அவங்க வந்து செக் பண்ணிக்குவாங்க. இது கூட அவங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, இந்த மாதிரி ஐடி ப்ரூஃப் வச்சுக்கலாம் நேமை மேட்ச் பண்ணுறதுக்கு. இது ரொம்ப முக்கியம். இதனால தான் அவங்களுக்கு ஆர்மி பர்சனுக்காக இந்த வெப்சைட் இருந்துகிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் சொல்கிறேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், இது உச்சளவுக்கு எந்த ப்ரொமோஷனும் கிடையாது, எதுவும் கிடையாது. நம்மளோட நோக்கம் ஒரு நார்மல் வெப்சைட்டில் நீங்கள் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நான் கிளியராக கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா, ஆர்மி ஃபேமிலியாக இருந்தீங்க, உங்கள் குழந்தைங்க போகிறாங்க, ஒய்ஃப் போகிறாங்கன்னா இந்த வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. சரியா? இப்போ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ ஃபுல்லாமே. இதில் நான் சொல்கிறது உண்மையா பொய்யா, அந்த ஃப்ளைட் டிக்கெட் இருக்கா, நீங்களே கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னோட நோக்கம் எக்ஸர்வீஸ்மேன் வெல்ஃபேர் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. சரியா? அதுக்காக நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க, அந்த கம்பெனி இந்த கம்பெனி இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு. இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம ஒரு நண்பருக்கு நான் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தேன். அப்போ அவர் வந்து அவராக கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு, இப்படி இவ்வளோ இருக்குது சார், இது எப்படி சார் கம்மியாக புக் பண்ணிங்கன்னு கேட்டார். அப்புறம் நான் அவருக்கு இந்த வெப்சைட்டை பற்றி புரிய வச்சேன் பக்கத்தில் இருந்து. அப்போ அவருக்கு தெரியலங்கிற போது இன்னும் தெரியாத நிறையா நண்பர்கள் இருக்காங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் ரெடி பண்ணேன். இப்போ இந்த வீடியோ பார்த்து ஒரு 2 பேர் பயனடைஞ்சால் கூட என்னோடய நோக்கம் நிறைவேறிடும். சரி, அவங்க லைஃப்பில் என்னால் ஒரு 1000 ரூபாவோ 2000 ரூபாவோ மிச்சமாச்சு அப்படின்னா இந்த வீடியோ போட்டதுக்கான நோக்கம் நிறைவேறிடும். இதை செய்யணுன்னா நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணணும். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க, லைக் பண்ண மாட்டேன்றீங்க, ஷேர் பண்ண மாட்டேன்றீங்க, பார்க்குறீங்க. உங்களோட ஃபீட்பேக் என்ன, நான் செய்கிறது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீட்பேக் கொடுத்தா மட்டும்தான் என்னால் அடுத்தடுத்து வீடியோ போட முடியும். இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்டாக எடுத்து சப்ஜெக்ட் ஓரியன்டாக நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். என்னோடய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா ESM Thambis 2 அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். என் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், அஃபிஷியல் மெம்பர் ஆகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ.